டிவிகே அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது ஹவ் டு அப்ளை என்எல்சி இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் ரெக்யர்மெண்ட் 2024. ஸோ என்எல்சி இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங்கான ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 239 வேகன்சிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 20/3/2024 ஆன்லைனில் நோட்டிஃபிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகி அப்ளை பண்ணிகிட்ருக்காங்களா. ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தோன்னா 19/4/2024 இதுக்கான லாஸ்ட் டேட்டு. ஸோ நம்மளுடைய வியூவர்ஸ் வந்து நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த என்எல்சி இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு வந்து எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து இதற்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு 10 ஸ்டெப்ஸ் இருக்குது. நான் இதை சொல்கிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக நீங்கள் பாருங்கள். ஸோ இதுபடி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் போய்ட்டு அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், the application for the process of NLC industrial training recommend is online. ஸோ இது வந்து முழுக்க ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். The candidate must ensure they have valid active mobile number and email address. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த என்எல்சி இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் அப்ளை பண்ணுறவங்க இருந்ததுன்னா உங்களுக்கான ஒரு இமெயில் ஐடி வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் கையில் இருக்க ஒரு மொபைல் நம்பர், ஸோ அந்த மொபைல் நம்பர் வந்து ஆக்டிவில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு தான் ஓடிபி வந்து ஜென்ரேட் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கோடைய ஸ்டெப்ஸ் டேரெக்டாக நம்ம போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பாருங்களேன், கோ டு த அஃபிஷியல் வெப்சைட் ஆஃப் த என்எல்சி லிமிடெட் மென்ஷன் பிலோ. ஸோ இந்த லிங்க்கை நான் கொடுத்துருக்கேன். இதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்ட் ஸ்டெப்பில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். த நேவிகேட் த கிரியேட் த ஹோம் பேஜ் ஆஃப் ஹெட்டல் அப்படி வந்து வந்துடும். ஸோ இதில் பாருங்கள், இதில் வந்து நமக்கு அந்த என்எல்சியுடைய இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் வந்து எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இந்த இருக்குது பாருங்கள். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங்கில் நீங்கள் போயிட்டு ஆன்லைன் கொடுத்துருப்பாங்க. ஸோ செக் பண்ணிக்கோங்க. 20/3/2024 அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதற்கான அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதை தான் நீங்கள் டிக் பண்ணிக்கணும். ஸோ இதை நீங்கள் டிக் பண்ணும் போது தான் டேரெக்டாக வந்து உங்களுக்கு இந்த பேஜ் போகும். அதாவது கிளிக் த கேரியர் அண்ட் வில் த அப்ளிகேஷன் லிங்க் என்எல்சி இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் போஸ்ட். ஸோ ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணும் போது தான் நமக்கு வந்து இந்த ஸ்டெப்புக்கு போகும். அதாவது நவ் ரிஜிஸ்டர் த யுவர் செல்ஃப் அண்ட் அப்ளிகேஷன் போர்ட்டல் வயா நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த். ஸோ நீங்கள் வந்து இந்த 4th ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் நேம், லாகின் ஐடி, பாஸ்வேர்டுக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த வெப்சைட்டில் நம்ம நியூ ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு, அதாவது நியூ லாகினாக இருக்கும் போது ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நியூ யூசர் ரிஜிஸ்டர் ஹியர். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸோ இதை கிளிக் பண்ணிக்கிறீங்க. கிளிக் பண்ணும் போது தான் நமக்கு என்ன ஆகுனா அடுத்த பேஜில் இப்படி போகும். ஸோ கிளிக் ஹியர் யூசர், அதாவது நியூ ரிஜிஸ்டர் அப்படின்னு கேட்குது. ஸோ டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து உங்களுடைய நேமு, ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இமெயில் ஐடி, வேலிட் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் 10 டிஜிட் மொபைல் நம்பர் அண்டு ட்ரைனிங் ஃபார் அப்ளைங். ஸோ எதுக்கு நம்ம அப்ளை பண்ணுறோங்கிறத ஸோ இது வந்து அடுத்த பேஜில் காட்டுறவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது உங்களோட நேமை ஃபில் பண்ணிக்கணும், இமெயில் வேலிட் இமெயில் அட்ரஸ்ஸு, மொபைல் நம்பர் 10 டிஜிட் நம்பர், ட்ரைனிங் ஃபார் அப்ளைங் வந்து இது 2 கேட்டகரிக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். ஒன்று செலக்ட் ஃபார் ட்ரைனிங், அதாவது இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் எஸ்எம்இ வந்து டெக்னிக்கலில் இருக்குது. இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் வந்து மைன்ஸ் அண்டு மைன்ஸ் சப்போர்ட் சர்வீஸுக்கு. ஸோ 2. ஸோ இதில் எதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. ரிஜிஸ்டர் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு இந்த பேஜுக்கு வந்து போகும். ஸோ இந்த பேஜில் என்ன சொல்ல வராங்கன்னா, அதாவது வெல்கம், ஸோ யூ ஹாவ் பீன் சென்ட், அதாவது நம்ம கொடுத்துருக்க அந்த இமெயில் ஐடி எது கொடுக்குறோமோ அந்த இமெயில் ஐடிக்கு வந்து ஒரு பாஸ்வேர்டு, யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து போயிடும். ஸோ நீங்கள் அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறீங்கன்னா ஹோமில் போயிட்டு மறுபடியும் ஸோ இந்த பேஜுக்கு போயிடுவீங்க. ஸோ ஹோம் போயிட்டிங்கன்னா டேரெக்டாக ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்துச்சு பார்த்தீங்களா, அதாவது யூசர் லாகின் ஐடி பாஸ்வேர்டு. ஸோ இதில் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நமக்கு வந்து அடுத்த ஸ்டெப் வந்து டேரெக்டாக எங்கே போகும்னா இந்த 7வது ஸ்டெப்புக்கு போகும். நவ் ரிஜிஸ்டர் யுவர் அப்ளிகேஷன் போர்ட்டல் வயா நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த். ஸோ இதுக்கு அடுத்து 8வது ஸ்டெப்புக்கு போகும். ஸோ 8வது ஸ்டெப்பில் என்ன உங்களுக்கு கேட்குன்னா, அப்லோட் யுவர் ரெக்கார்ட் செல்ஃப் அட்டஸ்டட் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட்ஸ் அந்த கைட்லைன்ஸ். ஸோ இது டேரெக்டாக வந்து போகாது. ஸோ அதுக்கு முன்னாடி சில டீட்டெயில்ஸ்லாம் வந்து கேட்கும். உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ்க்கு அப்புறமா தான் வந்து ஸோ இந்த செல்ஃப் அட்டஸ்டடுடைய டாக்குமெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும், உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்கேன் பண்ணி லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி லோட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்தோன்னா 9வது ஸ்டெப்பு பாருங்கள், சப்மிட் யுவர் ரெக்கார்ட் இன்ஃபர்மேஷன் ஆஃப்டர் கேர்ஃபுல்லி ரிவ்யூவிங்.
ஸோ நீங்கள் இது சப்மிட் கொடுக்கும்போது ஒரு தடவை ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டு ஓகே பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட்டு ஸ்டெப் பாருங்கள். ஆஃப்டர் கம்ப்ளீட் த அப்ளிகேஷன் ப்ராசஸ் மேக் ஷுர் ஹேவ் டவுன்லோடட் த அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் ஃபியூச்சர் யூஸ். ஸோ உங்களுக்கு வந்து சப்மிஷன் கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃபியூச்சர் யூஸில் வந்து நீங்கள் அதுக்கான ஒரு டவுன்லோட் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கலாம். சில நோட் என்ன கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பாருங்கள். அதாவது ரிமெம்பர் த கேண்டிடேட் அப்ளைங் ஃபார் த மோர் தென் ஒன் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஷுட் அப்ளை செப்பரேட்லி ஃபார் த ஈச் ட்ரைனிங் செஷன், அதாவது ஈச் ட்ரைனிங் ஸ்கீம் வித் டிஃப்ரெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். ஸோ நீங்கள் வந்து வேறு ட்ரைனிங்க்கு வந்து அப்ளை பண்ணுறதுன்னா கண்டிப்பாக வந்து இன்னொரு லாகின் ஐடி ஓப்பன் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். ஒரே லாகின் ஐடியில் ரெண்டுமே அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த இதில் வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. இது தெளிவாக படித்து பார்த்துக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 10 ஸ்டெப்பு நல்லா கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இந்த என்எல்சி இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங்க்கான அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தனா நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம இந்த என்எல்சி இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங்குடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து சப்மிஷன் பண்ண முடியும். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.